கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்றைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும் எப்போதும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் கொடுத்த ஓய்வு நாள். இந்த நாளிலே கர்த்தரை நாம் துதிப்பது மிகுந்த மகிழ்ச்சி. சங்கீதம் 122:1 சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கண்பானவர்களை, ஆலயத்திற்கு போவதற்கு ஒரு மகிழ்ச்சி வேணும். அநேக ஆலயங்கள் உண்டு, ஆனாலும் தேவனுடைய பிரசன்னம் எந்த இடத்துல நிரம்புகிறது என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய தேவ ஆலயத்திற்கு போகும்போது அநேக வித ஆலயங்கள் அநேகர் நடத்துகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், உலகத்தில் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி ஆலயங்களை புதுப்பித்து ஆலயங்களை கட்டி ஆலயங்களை தொழுகிறார்கள். ஆனாலும் தேவன் கொடுத்த ஆலயம் நாமளே அந்தவுடைய ஆலயம். எனக்கு அன்பானவர்களே, ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது, எவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொன்னபோது மகிழ்ச்சியை கொண்டு வரும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, வாரந்தோறும் ஆலயத்திற்கு போகிறோம், நம்முடைய ஆலயத்தில் கர்த்தரிடம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தாவீது துதிக்கும்போது கர்த்தரை ஆராதித்தான் என்று வேதம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மலைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் துதித்தார்கள். எல்லா இடத்திலும் துதிக்கும்போது ஒரு பிரசன்னம் இறங்கினது. அதே போல தேவ ஆவியானவர் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி உள்ளத்திலே பொழிய வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, ஆலயத்திற்கு போவது ஏனோ தானோ என்று அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்ந்து நம் ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அநேக வித காரியத்தை குறித்து பேச முடியும், ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது ஒரு மகிழ்ச்சியை நாளிலே கொண்டு வந்துகிறது. கர்த்தர் அனுதின வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நாள்களையும் தேவன் உன்னையும் என்னையும் வைத்தது அவருடைய மகிழ்ச்சிக்காக. அவரை நாம் மகிழ்ப்படுத்தும் போது, அவரை நாம் துதிக்கும் போது, நாம் ஆராதிக்கும் போது நமக்குடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.